ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தியும் பருப்பும் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு கழுவி எடுத்துக்கிறேன். பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துடலாம். பருப்பில் அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், பருப்பை வந்து ரொம்ப வலுப்பாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வேக வைக்காதீங்க. கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி நம்ம கடைஞ்சோன்னா கொஞ்சம் குருணையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் பருப்பு குழம்பு சாம்பார் இதுக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 விசில் மட்டும் விட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது வேகிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மாவு பிசைறதுக்கு தேவையான உப்பு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கோங்க. நாங்கள் 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் 1/4 கிலோ செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு பாருங்கள் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை மூடி எடுத்து வச்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பருப்பும் பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இது ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 கூட எடுத்துக்கோங்க போதும். இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெசிபியெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். தக்காளி தொக்கு, சிக்கன் குருமா வச்சு, முட்டை குருமா வச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பருப்பில் நம்ம சப்பாத்திக்கு வந்து பருப்பில் எப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம். நம்ம எப்பயுமே சாதத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ண மாட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட இருக்கும் உங்களுக்கு. சப்பாத்திக்கு தான் டெய்லி எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே சப்பாத்தி வந்து சிலர் அதிகமாக பண்ணுவாங்க. இட்லி தோசையை விட சப்பாத்தி தான் இப்போ எல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க. வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு தாளிக்க தேவையான எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி விட்டால் மட்டும்தான் அது கடையும். அந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த வேகிறப்பையே நல்லா வலுவலுப்பாக வெந்திருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் வேக வச்சு எடுக்காதீங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இல்லைன்னா 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணது, அதே போல் இஞ்சி சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணியிருக்கேன். குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி, நல்லா வதங்கட்டும் தக்காளி. அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இது போல் லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா வேக வச்ச வழியாக பருப்பு அதையே சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு. உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த அளவுக்கு போதும். அதனால் தண்ணி வந்து நான் அதிகமாக சேர்த்துக்கல. ஏன்னா சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். ரொம்ப ஊற்றிட்டோம்னா அது வந்து ரொம்ப அப்படியே தட்டு ஃபுல்லாக வடிஞ்சு போயிடும் இல்லையா. கெட்டியாக இருந்தால் நம்ம ஊற்றினா அப்படியே நிற்கும் இல்லையா. அதனால் நான் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாகவே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம்.
இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. எதுக்காக கொதிக்க வைக்கிறோன்னா அந்த பருப்பு கூட அந்த மசால் வந்து நல்லா கலந்து அந்த பச்சை வாடை போகணும் பார்த்திங்களா, அதுக்காக தான் கொதிக்க வைக்கிறோம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். ஒரு கையளவுக்கு மல்லித்தலை போட்டுறேன். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பருப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பருப்பை இறக்கி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சி வைக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு எப்படி மாவு எடுப்போமோ அந்த மாதிரி அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன உருண்டையாக. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிடலாம். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா மெலிசா தேய்ப்போம் இல்லையா, அது போலயே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி தேய்ச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது போல் ஒரு 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி வரைக்கும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் நான் 4 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அதிக எண்ணெய் கூட வேண்டாம். உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சும்மா கூட மேலே மேலே அடுக்கிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கோங்க. அடுத்து அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி வச்சிடலாம். அதே போல் ஒவ்வொரு சப்பாத்தி வைக்கிறப்பையும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் தூவிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்று. இப்படி ஒவ்வொரு சப்பாத்திக்கு மேலேயும் இந்த மாதிரி எண்ணெயும் மாவையும் இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இதுலேயும் தான் மேலே வைக்கிற சப்பாத்திலையுமே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ இந்த 4 சப்பாத்தியுமே உருட்டிக்கோங்க. நல்லா டைட்டாகவே உருட்டிடுங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன். இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 3 சப்பாத்தி இல்லைன்னா 4 சப்பாத்தி வர அளவுக்கு மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் தடவி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே மாவு போட வேண்டாம். எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நம்ம அந்த மடித்து போட்டது வந்து இந்த பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக லேயர் மாதிரி தெரியும் பார்த்திங்களா. நம்ம வேக வச்சதுக்கப்புறமா அது வந்து நம்ம பிச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக அப்படியே உதிரியாக வர்ற மாதிரியே நமக்கு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் எப்பயும் மைதா மாவில் பரோட்டா செஞ்சு சாப்பிட உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இதை அதிகமாக நம்ம பிணையிறப்பையே அதிக எண்ணெய் போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா இது ஒரு பரோட்டா மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி இருக்கிற அந்த மற்றதையும் தேய்ச்சி எடுத்துடலாம். தோசைக்கல் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி எடுத்து வைங்க. இதில் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட தேய்க்காமல் கூட எண்ணெயே இல்லாமல் நீங்கள் மாவை வச்சு தேய்ச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எண்ணெய் போடலைன்னா சப்பாத்தி மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் நான் பரோட்டா மாதிரி ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்றக்காக தான் எண்ணெய் வச்சு தேய்ச்சிருக்கேன். இதே போல் அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. ஒரே பக்கம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வரன்னு ஆயிரும். அதனால் அப்பப்போ லைட்டாக திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறது அப்படின்னா கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறப்போ பரோட்டா சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி லேயராக கிடைக்கும் நம்ம சாப்பிட்றப்போ. அதனால் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா பரோட்டா டேஸ்ட்டில் இருக்கும். எண்ணெய் தேய்க்கலைன்னா சப்பாத்தி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பிச்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அப்போ உதிரியாக வர மாதிரி அப்படி லேயராக பிஞ்சு வரும். அந்த நம்ம ஒவ்வொரு பீஸ் எடுக்கிறப்போ அப்போ நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த வேக இந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி வருது பாருங்கள். இந்த உங்களுக்கே தெரியும் இந்த கோடாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் லேயர். நல்லா இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா வேகும். நல்லா புஷ்ஷுன்னு எலும்பியும் கூட வருது பாருங்கள். வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி பிரிச்சிங்கன்னா பாருங்கள், நம்ம பரோட்டாலாம் எப்படி லேயர் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லேயர் கிடைக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா இதே போல் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பருப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பரான ஒரு சாஃப்டான லேயர் உள்ள அருமையான ஒரு சப்பாத்தி நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி லேயராக பரோட்டா ஸ்டைலில் சப்பாத்தி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் பருப்பு குழம்பு இந்த மாதிரி சைடிஷாக வச்சுக்கோங்க, அதை விட அருமையாக இருக்கும். இது கூட நீங்கள் பெரிய வெங்காயம் கூட 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு அது ஒரு சைடிஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட டின்னர் மெனு, பிரேக்ஃபாஸ்ட் மெனு, லஞ்ச் மெனு இதுவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சாப்பிட போகலாம். ஒரு வாய் சாப்பிட்டதோடு நிற்கிது, மீதியே நான் சாப்பிட போகிறேன்.